ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மல்டிபிள் வீடியோஸில் VNet பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த VNetனா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தியரிட்டிக்கல் வீடியோவாக நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படின்னா மீனிங் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரு சிஐடிஆர்னா என்ன, ஒரு சிஐடிஆர் ரேஞ்ச் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அதை எப்படி டிவைட் பண்ணுவாங்க, அண்ட் பப்ளிக் ஐபிக்கும் ப்ரைவேட் ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். ஏன்னா இந்த டாபிக் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அடுத்து நெட்வொர்க்கிங்கில் அட்வான்ஸ் டாபிக்ஸ் வரைக்கும் நம்ம போக போகிறோம். அப்போ ஃபவுண்டேஷன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் VNetஐ இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, ஸோ யூர் லேர்னிங் ஃப்ரம் மித்ரன் அண்ட் யூர் வாட்சிங் லேர்ன் வித் மித்ரன் சேனல். ஸோ நம்ம நெட்வொர்க்கிங்னா என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. பிகாஸ் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் எல்லாமே லைக் நம்ம ஒரு VNetனா என்ன, சப்நெட்ஸ்னால் என்ன, அண்ட் நெட்வொர்க்கிங் டாபிக் பற்றி நம்ம பார்க்கணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக we need to have the knowledge of what is an IP address. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோன்றது கம்ப்ளீட்டாக ஒரு தியரிட்டிக்கல் வீடியோவாக தான் இருக்க போது. நம்ம எதுவுமே அஸ்யூர் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணி நம்ம எதுவும் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்போ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நெட்வொர்க்கிங்க்கு தேவையான பேசிக்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபினா என்ன, ஒரு சிஐடிஆர்னா என்ன, அதே மாதிரி கிளாஸஸ்னால் என்ன, எப்படி நம்ம சிஐடிஆர் ரேஞ்சை கால்குலேட் பண்ணுறது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நெட்வொர்க்கிங் டாபிக்ஸ் லைக் ஒரு VNet எப்படி ஃப்ரம் த ஸ்க்ராச் கிரியேட் பண்ணுறது, நம்ம ஒரு ரிசோர்ஸ் எப்படி ப்ரைவேட்டாக வைக்கிறது, எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு இந்த வீடியோ விச் இஸ் ஐபி அட்ரஸ்னால் என்னன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபண்டமெண்டல் வீடியோவாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வி ஆர் கோயிங் டு கீப் இட் ஆஸ் ஒரு தியரிட்டிக்கல் வீடியோவை தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல நம்ம நோட் பேடை ஓப்பன் பண்ணி வச்சுப்போம். இந்த நோட் பேட்லேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் டாக் அபவுட் ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படியே சொல்லிட்டு நம்ம ஒரு செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக நம்ம போவோங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஐபி அட்ரஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மிஷினை அஸ்யூரில் லான்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் விண்டோஸ் பேஸ்டு அப்புறம் லினக்ஸ் பேஸ்டு வர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருப்பீங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அந்த மிஷினை கனெக்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் ஐபி இங்கே காப்பி பண்ணிட்டு இதை நீங்கள் புட்டிலேயோ இல்லை நம்ம SSH பண்ணுறதுக்கு டெர்மினல்லையோ இல்லை RDPலையோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் அந்த ஐபி அட்ரஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இட்ஸ் கோயிங் டு பி பப்ளிக் ஐபி. அப்போ நம்ம ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்டர்நெட் ப்ரோட்டோகால். ஸோ ஐபி அப்படின்றது என்னென்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதோட அட்ரஸ் அப்படின்றதே நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ அப்போ இது ஒரு அட்ரஸ் விச் மீன்ஸ் அட்ரஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் என்னை தேடி வரணும் அப்படின்னா நான் என்னோடய அட்ரஸ் லொக்கேஷன், என்னோடய ஆஃபீஸ் லொக்கேஷனோ என்னோடய வீட்டு அட்ரஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நான் மல்டிபிள் லைன்ஸு பின்கோடோடு நான் கொடுப்பேன். அப்போ சிமிலர்லி நம்ம ஒரு கம்ப்யூட்டரை ரீச் பண்ணணும் எனிவேர் இன் த வேர்ல்டு. அப்போ அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு யூனிக்கான ஒரு அட்ரஸ் தான் நம்ம இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கும், எதெல்லாம் நீங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லலாம், எதெல்லாம் நீங்கள் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்றது ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ அப்போ ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னென்னா, ஸோ இட் வில் ஹாவ் ஒரு சின்டாக்ஸ் இருக்குங்க. சின்டாக்ஸ் என்னன்னா ஒரு நம்பரு டாட் ஒரு நம்பர் டாட் ஒரு நம்பர் டாட் ஒரு நம்பர். ஸோ இதுதான் நம்மளோட சின்டாக்ஸ் ஃபார் அன் ஐபி அட்ரஸ். இப்போது இந்த சின்டாக்ஸ்லேயே நமக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அப்படின்னா ஒரு நம்பர் உங்களுக்கு என்னவா இருக்கணும்னா 0லேருந்து 255 தான் ஒரு நம்பர் இருக்க முடியும். அதை தாண்டி நீங்கள் என்ன கொடுத்தாலுமே தட் இஸ் நாட் அ ப்ராப்பர் நம்பர், இட்ஸ் நாட் வேலிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த சின்டாக்ஸில் தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே 10.34.65.74 அப்படின்றது இது ஒரு ஐபி அட்ரஸ். இது ரேண்டமாக நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுது சின்டாக்ஸை. ஸோ நடுவில் 3 டாட் வந்துடுது அண்ட் நடுவில் இருக்க ஒவ்வொரு நம்பரும் 0லேருந்து 255 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ இங்கே நீங்கள் இப்போ இதுவே நான் 746 அப்படின்னு கொடுத்தனா இது இட்ஸ் நாட் அ வேலிட் ஐபி அட்ரஸ், ஏன்னா 255 தாண்டி இருக்குது. அப்போ இங்கே 254 இருந்தால் கூட திட் இஸ் அ கரெக்டான ஒரு ஐபி அட்ரஸ் தான். அப்போ உங்களுக்கு 4 நம்பர்ஸ் செப்பரேட்டட் பை டாட்ஸு அண்ட் ஒவ்வொரு நம்பரும் 0லேருந்து 255 இருக்கணும். இதுதான் நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அப்போ இங்கே நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு ஐபி அட்ரஸ் நம்ம இப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு ஜென்ரலான ரூல், இது கம்ப்யூட்டருக்கான ரூல். என்ன கம்ப்யூட்டருக்கான ரூல்னால், ஸோ நம்மளுக்கு
computer will only understands or a device will only understands zeros and ones. அப்போ நம்ம இங்கே zeros and ones அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம். ஸோ a PC or a computer or a device or a networkல ஏதாவது ஒரு மெஷின், ஸோ a machine will understand only zeros and ones. ஸோ அப்போ நார்மலாகவே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை தான் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ அப்போ நம்ம இதை ஒரு பிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீரோன்றது ஒரு பிட்டு ஆர் ஒன்னுன்றது ஒரு பிட்டு. ஸோ இந்த பிட்டுன்றதுக்கு என்னென்னா இட்ஸ் ஆல்சோ a ஷார்ட் ஃபார்ம் ஃபார் பைனரி டிஜிட். ஸோ ஒன்லி BINARY DIGIT. ஸோ பைனரி டிஜிட் விச் இஸ் இன் ஷார்ட் பிட்டுன்னு சொல்லுவோம். ஒன்லி பைனரி டிஜிட்ஸ் விச் இஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் உங்களோட கம்ப்யூட்டர்ன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ அதே மாதிரியே 1 byte is equal to 8 bits அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா, நீங்கள் ஒரு ஜிகாபைட் ஜிபி, மெகாபைட் எம்பி, ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அது 4 MB இருக்குது, இந்த ஃபைல் வந்து இந்த படம் வந்து நான் ஒரு 2 GBக்கு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. அப்போ அண்டர்லையிங்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு MB 2 GB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜுன்னு நான் கொடுத்தாலே நம்மளுக்கு என்னென்னா இங்கே ஒரு இமேஜ் வருங்க. ஸோ அப்போ இந்த இமேஜுன்றது வேண்டாம், we will have okay, so this image is fine தான். ஸோ ஓப்பன் இமேஜ் இன் a new tab or கீழவே இதோட சம்மந்தமான இமேஜஸில் this should be even better. ஸோ ஓப்பன் இமேஜ் இன் a new tab அண்ட் இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. லெட்ஸ் மேக் கிளிக் திஸ். this should be fine. என்னோட இமேஜை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அப்போ ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிட்ஸ் அப்படின்றது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேங்க. அப்போ ஒரு பைட்டுன்றது என்னென்னா 8 பிட்ஸை சேர்ந்தது. அப்போ ஒரு கிலோ பைட்டுன்றது என்னென்னா 1024 bytes. அண்ட் அதே மாதிரியே 1 மெகாபைட்டுன்றது 1024 கிலோபைட்டு, 1 ஜிகாபைட்டுன்றது 1024 MB அண்ட் 1 TBன்றது 1024 GB. அப்போ நீங்கள் 1 TB வைக்கிறீங்கன்னா அப்போ அது எத்தனை பிட்ஸ் அப்படின்றது நீங்கள் என்னென்னா 1024 × 1024 × 1024 × 1024 × 8 அப்படின்ற போடும்போது தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் வரும். அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம 1 GBலே வரும். ஸோ 1 GB 2 bits அப்படின்னு நம்ம போட்டோம்னாலே ஸோ யூ வில் ஹாவ் அ வெரி லார்ஜ் நம்பர். உங்களுக்கு இட் ஷுட் பி ஓகே. ஸோ இங்கே இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கனாலே பிட்டுன்றது இன்னும் மல்டிப்ளை பை 8. ஸோ அப்போ நீங்கள் 1 GB போட்டிங்கனாலே உங்களுக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் 1s 10s 100 1000 10,000 lakh 10 lakh crore 10 crore கிட்ட பைட்ஸ் இன்ட்டு மல்டிப்ளை பை 8ன்னு போட்டிங்கன்னா அது பிட்ஸில் வரும். ஸோ அப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8 to 9 crores கிட்ட அத்தனை பிட்ஸ் கொண்டது. ஸோ அப்போ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த அப்போ நீங்கள் ஸ்டோர் பண்ணுற எல்லாமே, ஸோ வாட் எவர் யூஆர் ஸ்டோரிங், லைக் நீங்கள் உங்களோட இமேஜஸ் ஃபோட்டோஸ் இது எல்லாமே கம்ப்யூட்டருக்கு அண்டர்லைனில் பிட்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் தான் ஸ்டோர் ஆகுது. நம்ம ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ஒரு பெரிய நம்பரை நம்ம சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1024க்கு மேலே போகுதுன்னா அதை நீங்கள் MBலேருந்து GBன்னு போயிருங்க. நான் ஏன்னா 3000 MB அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு 2.7 GB அந்த மாதிரி நீங்கள் என்னென்னா நம்பர் குட்டியாக நீங்கள் சொல்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா converted into a even bigger number like GB, TB, பெட்டாபைட், ஜெட்டாபைட், எக்ஸாபைட்டுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பிட்னா என்னென்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க. 1 பைட்டுன்றது என்னென்னா 8 பிட்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது எப்படிங்க இந்த 1 பைட்டுன்றது 8 பிட்ஸு, ஸோ ஹவு டஸ் தட் ஒர்க், இந்த வேல்யூ எப்படி ஒர்க் ஆகும் அப்படியே நம்ம நியூமரிக்கில் எப்படி போகும்னா, இப்போ 8 பிட்ஸ் அப்படின்னா என்னென்னா 8 பொசிஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 8 பொசிஷன்ஸ்னால் 1 2 3 4 ஸ்பேஸ் 5 6 7 8. அப்போ இதுதான் உங்களோட முதல் நம்பர் 0 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த மாதிரி யுவர் வேல்யூஸ் ஆர் கெட்டிங் ஸ்டார்ட் 0ன்னு. அப்போ அடுத்த நம்பர் என்னென்னா இப்போ மொத்தம் 8 பிட்ஸ்னால் என்னென்னா இங்கே 8 பொசிஷன்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ 8 பொசிஷன்ஸ்னால் 8 0 நான் போட்டிருக்கேன். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான். நம்ம கம்ப்ளீட்டாக IP அட்ரஸ்க்கு வந்துடுவோம். ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னா இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேசிக்ஸ். ஏன்னா எல்லாருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்களான்றது கிடையாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பேசிக்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே வரும். ஏன்னா இந்த 255 அப்படின்ற நம்பர் எதனால், சில பேர் என்னென்னா 0 to 100 கூட இருக்கலாமே, 0 to 1000 இருக்கலாமே, எதனால நீங்கள் இந்த 255ன்ற நம்பரை வைக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸுன்றதை வச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த 255க்கான அண்டர்ஸ்டாண்டிங்கை தெரிஞ்சுக்கிட்டோன்னா தென் வி கேன் மூவ் ஆன். ஸோ அப்போ இங்கே ஆல் ஜீரோஸ் இஸ் 0 அப்படின்றது நம்பர். இப்போ அடுத்து 00001 அப்படின்றது என்னென்னா இது வந்து நம்மளோட இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கிறதுன்றதை நீங்கள் என்ன சொல்லிக்கோங்கன்னா கன்சிடர் திஸ் அஸ் யோர் பைனரி டிஜிட்ஸ்,
ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் டெசிமல். ஸோ ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் நீங்கள் நம்மளுக்கு புரிஞ்ச நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க, 0 1 2 3ன்னு. அப்போ அடுத்த நம்பர் என்னவா போகும்? இதை நான் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன், கட் பண்ணிவிட்டு இன்னொரு டேப்லோ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அடுத்த நம்பர் என்னது? ஸோ அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம நம்பர்ஸ் கூட்டிகிட்டே வரும். ஸோ இப்போ உங்களுக்கு அலோவ் பண்ண ரெண்டே நம்பர் என்னென்னா 0s and 1s மட்டும்தான். அப்போ இங்கே 1க்கு பதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்த நம்பர் 10 1 0. அப்போ இதோட நியூமரிக் வேல்யூ என்னென்னா 2. அப்போ அதே மாதிரியே அடுத்த வேல்யூ 1 1 which is equal to 3. அடுத்த வேல்யூ 1 0 0 which is equal to 4. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த டெசிமல் வேல்யூஸை நம்ம கன்வெர்ட் பண்ணி ஸோ இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்தீங்கன்னா 0 0 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ இதுக்குமே ஒரு டேபிள் இருக்குங்க. ஸோ விச் இஸ் நம்ம பிட்ஸ் டு நம்பர்ஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாலே ஸோ ஹியர் யூ வில் ஹாவ் அ எக்ஸாக்ட் நம்பர். இது வந்து ஒரு பேஜாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பைனரி கால்குலேட்டர் ஆர் பைனரி டு டெசிமல்னால் நம்மளுக்கு ஒரு இங்கே ஒரு இமேஜ் இருந்துச்சுன்னா திஸ் ஷுட் பி ஃபைன் தான். ஸோ இது ஒரு டெசிமல் நம்பர் அண்ட் இங்கே அப்படியே 21 22ன்னு சொல்லிட்டு இட்ஸ் கோயிங் அப் டு 256 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்னா யூ வில் ஹாவ் அ நம்பர். இதோட கால்குலேஷனும் இருக்கும், பட் இன்னொரு ஒரு இமேஜ் பெட்டராக இருந்துச்சுன்னா இட் வில் பி பெட்டர். சூப்பர். இந்த பேஜ் தாங்க நான் எதிர்பார்த்தேன். இப்போது நான் இங்கே நோட் பேடில் எழுதுறேன் பார்த்தீங்களா, 0 0 0 இதுக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே இன்னொரு 0வும் இருக்கும். அந்த வேல்யூ நமக்கு என்னென்னா இங்கே நான் அவங்க ஆல் ஜீரோஸ் வைக்கவே இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நம்ம மேலே போயிட்டு பைனரி டெசிமல் வேல்யூ 0 அப்படின்னு போட்டு கன்வெர்ட்டுன்னு கொடுத்தோம்னா ஒரு ரிவர்ஸில் இருக்கா, இது ரிவர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ டெசிமல் வேல்யூ 0ன்னு கொடுத்து கன்வெர்ட்டுன்னு கொடுத்தோம்னா பைனரியோட வேல்யூ ஸோ ஆல் ஜீரோஸ்ன்றது என்னென்னா 0, இங்கே அவுட்புட் வர மாட்டேங்குது பேடிங்னா. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாகவே ஆல் ஜீரோஸ்ன்றது 0, ஏன்னா இங்கே அது மட்டும் கொடுக்காம மீதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வேல்யூக்குன்றது 1, 2க்குன்றது 1 0, 3க்கு 1 1, 4க்கு 1 0 0, 1 0 1, 1 1 0, 1 1 1, இதே மாதிரியே வேல்யூ ஆட் ஆகிட்டே போதுங்க. அப்போ அப்படியே இந்த வேல்யூ நீங்கள் போனீங்கன்னா கீழே இங்கே நியூமரிக் வேல்யூஸ்லாம் 64 வரைக்கும், ரைட்டில் 128 வரைக்கும், 192, அப்புறம் கரெக்டாக போயிட்டு 255 அப்படின்ற வேல்யூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் ஜீரோஸாக இருந்த இடத்துல இப்போ ஆல் 1 ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேலே நம்மளுக்கு வேல்யூ கிடையாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஒரு ஐபி அட்ரஸ் அப்படின்றது என்னன்னா இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் இருக்குன்னா இதுதான் ஐபின்னு. பட் ஆக்சுவலாக கம்ப்யூட்டருக்கு இப்போ நான் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஐபி அட்ரஸு கம்ப்யூட்டர் கண்ணுக்கு இப்படி தெரியாது, நம்மளோட கண்ணுக்கு தான் இப்படி தெரியுது. ஸோ ஆக்சுவலாக கம்ப்யூட்டரோட கண்ணுக்கு எப்படி தெரியும்னா ஃபஸ்ட்டு 10. அப்போ அந்த 10க்கான வேல்யூ என்னது, ஸோ நம்ம இங்கே 10 எடுப்போம். ஸோ 10க்கான வேல்யூன்றது என்னென்னா இதுதான் 10க்கான வேல்யூ டாட். அடுத்து 34. ஸோ 34க்கான வேல்யூ என்னது, இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன், இதை பேஸ்ட் டாட். தென் 65க்கான வேல்யூ, ஸோ வேர் இஸ் கோயிங் டு பி 65 இங்கே, அண்ட் அதோட வேல்யூ டாட். அண்ட் 254க்கான வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ 255க்கான வேல்யூ அண்ட் இதை நான் இங்கே டாட். அப்போது கம்ப்யூட்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸ்ன்றது அதோட கண்ணுக்கு எப்படி தெரியும்னா இதுதான் அதோட வேல்யூ. அப்போ இதை வச்சு தான் ஒரு யூனிக்கான அட்ரஸை அது கம்ப்யூட்டர் வந்து இன்னொரு மிஷினை ரீச் பண்ணுது. பட் நம்ம இப்படி 0s and 1s போட்டால் கூட நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ நார்மலாகவே நம்ம ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாது தான், பட் ஆனால் இப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஈவன் டிஃபிகல்ட் ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால தான் இந்த பைனரி ஃபார்மேட்டில் இருக்க 0s and 1s நம்மளோட ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியான ஃபார்மேட்டாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கிறோம். பட் ஆக்சுவலாக இங்கே 255ன்றதுக்கான மீனிங் என்னென்னா இங்கே ஆல் 1s அப்படின்னு வந்துடுச்சுன்னா தட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ 255. அப்போ பைனரியில் தான் ஐபி அட்ரஸுமே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு முதல் கொஷின் வாட் இஸ் அன் ஐபி அப்படின்றத நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இட்ஸ் அ யூனிக் நம்பர், அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. இந்த ஐபி அட்ரஸை வச்சு உலகத்தில் இருக்கிற எந்த மிஷினை வேணாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் இஃப் தட் மிஷின் ஹேஸ் அன் ஐபி அட்ரஸ், ரைட்? ஸோ அப்போ அது ஒரு யூனிக் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எதுக்காக நம்ம ஐபி அட்ரஸ்லாம் பற்றி நம்ம படிக்கிறோம்? ஸோ வாட் இஸ் த ரெக்குயர்மெண்ட் ஃபார் லேர்னிங் வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸ் அப்படின்னா நம்ம இப்போது நெட்வொர்க்கிங்குன்ற டாப்பிக்குள்ளே போக போகிறோங்க. ஸோ அப்போ நெட்வொர்க்கிங்குன்ற டாப்பிக்குள்ளே போக போகிறனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட வர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் ஒரு அஸ்யூர் பேஸ்டில் நீங்கள் ஒரு விண்டோஸ் வர்ச்சுவல் மிஷின் அண்ட் லைனக்ஸ் வர்ச்சுவல் மிஷின்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு எனக்கு
நான் ஒரு ஐபி அட்ரஸ் நான் என்ன பண்ணணும்னா நான் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் நான் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் ஐபி அட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்கு சப்நெட்டுன்ற டாப்பிக்குள்ளெல்லாம் நீங்கள் போக முடியும். ஸோ அப்போ அதனால் கண்டிப்பாக வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். அண்ட் இந்த ஐபி அட்ரஸ்ன்றது என்னென்னா IPv4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ IPv4 தெர் இஸ் IPv6 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த V6ன்றது என்னென்னா இன்னும் ஏன்னா இப்போது உலகத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய டிவைசஸ் வந்துடுச்சு. நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸு, உங்களோட கம்ப்யூட்டரு, உங்கள் வீட்லேயே நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஒவ்வொரு மொபைல் ஃபோன் இருக்குது, ஒவ்வொரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஈவன் டிவியுமே இப்போ இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுது. சின்ஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் டிவைசஸ் விச் இஸ் ஆக்சஸிங் த இன்டர்நெட். ஸோ அப்போ இதனால் ஒவ்வொரு டிவைஸுக்கும் ஐபி அட்ரஸை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சனால ஐபி அட்ரஸே காலியாக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ இப்போ சின்ஸ் ஐபி அட்ரஸ் காலியாக ஆரம்பிச்சனால அவங்க IPv4லேருந்து IPv6க்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் மூவிங் ஆன். பட் நம்ம IPv4 தான் யூஸ் பண்ண போகிறோம். IPv4 தான் நம்மளோட வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு அசைன் ஆக போகுது. ஸோ அப்போ IPv4 பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இட் ஷுட் பி மோர் தென் எனஃப் தான். ரைட். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வாட் இஸ் அன் ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படின்றத முதல் செக்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம ஐபி அட்ரஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ இந்த ஐபி அட்ரஸ்லேயே தெர் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் பப்ளிக் ஐபி அண்ட் ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு இருக்குங்க. ஸோ இப்போ பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன? ப்ரைவேட் ஐபி தான் நம்ம அசைன் பண்ண முடியும் நம்மளோட கம்ப்யூட்டருக்கு, நம்மளோட வர்ச்சுவல் மிஷின்ஸுக்கு. பப்ளிக் ஐபின்றது என்னென்னா இது அஸ்யூரு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஏன்னா பப்ளிக் ஐபின்றது யூனிக்காக இருக்கணும். இப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு யூனிக் ஐபி அட்ரஸை நான் என் மெஷினுக்கு அலோகேட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ண முடியாதுன்னா அதே ஐபி உலகத்தில் வேறு யாருக்குன்னா அசைன் ஆகி இருக்கலாம். அப்போது அஸ்யூர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் பப்ளிக் ஐபிஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட மெஷினுக்கு அட்டாச் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் பப்ளிக் ஐபியை சூஸ் பண்ண முடியாது. மீன்ஸ் எனக்கு இது தான் வேணும், எனக்கு இந்த ஃபேன்சி நம்பர் தான் வேணும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம முதல் இந்த பப்ளிக் ஐபி ப்ரைவேட் ஐபி இதை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு IPv4 அட்ரஸ்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கடுத்து CIDRனா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு எப்படி நீங்கள் CIDR கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்படியே பப்ளிக் ஐபிக்கும் ப்ரைவேட் ஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ CIDR which stands for classless interdomain routing. இந்த D வந்து நான் இங்கே கேபிட்டலில் போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா this is CIDR. ஸோ classless interdomain routing இதுதான் நம்மளோட ஃபுல் ஃபார்ம் ஆஃப் CIDR. CIDRனா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கன்சிடர் திஸ் இஸ் நத்திங் பட் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஸோ ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை தான் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா CIDRனு சொல்கிறீங்க. ஒரு ரேஞ்சுனா ஃப்ரம் திஸ் டு திஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னென்னா லெட்ஸ் சே ஐம் ஸ்கூல் டீச்சர், நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னோடய ஸ்கூல் கிட்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஹோம்ஒர்க் நான் டாஸ்க் கொடுக்குறேன். என்ன டாஸ்க்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்பர்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கிவிங் தம் அ டாஸ்க். ஸோ நம்பர்ஸ்னால் என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 100 அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன்னா 1 to 100 TO 100. நான் உட்காந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர்ஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அப் டு 100 வரைக்கும் எழுதிட்டு வாங்கன்னு சொல்லாமல் நான் இங்கே ஒரு ரேஞ்சை சொல்கிறேன். 1 to 100 வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி நோட் புக்கில் உட்காந்து எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ டாஸ்க். அப்போ நம்ம இது ஒரு டாஸ்க்காக கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் ஒரு ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை சொல்கிறதுக்கு 1 to 100ன்னு சொல்கிறோம். அதே மாதிரியே ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை நீங்கள் டினோட் பண்ணுறதுக்கு CIDR அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துவீங்க. அப்போ நம்மள என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒரு CIDRனா என்ன, ஸோ வாட் இஸ் CIDR அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ், அதோட நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த லிங்க்கையும் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதே மாதிரி இன்னொரு லிங்க்கும் நான் என்ன பண்ணுறேன்னா விச் இஸ் CIDR to IP ரேஞ்ச் கால்குலேட்டர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே இன்னொரு டூல் வருது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் CIDR to IP அப்படின்னு சொல்லிட்டு வருது. which is CIDR is a short for classless interdomain routing, an IP addressing scheme that replaces the older system based on class A, B, C அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் இந்த CIDRன்ற டாபிக். இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்ன்னு இருக்கும். ஸோ கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C, D, E அப்படின்னு சொல்லிட்டு இந்த IP அட்ரஸ் ரேஞ்சை சொல்கிறதுக்கே சில கிளாஸஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் அது ஓல்டு சிஸ்டம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பற்றி கற்றுக்க போகிறதில்ல. அப்போ நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுற CIDR பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இங்கே நம்ம ஸ்டார்டிங்கில் CIDR எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா /32 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ லெட் இட் வெரிஃபை மை யூசர். இப்போ நம்ம /32 அப்படின்றது தான் ஸ்டார்டிங்கு.
இங்கே நான் இதில் /33 அப்படின்னு கொடுத்தேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. இட்ஸ் வில் சே இன்வேலிட் சிஏடிஆர் ஃபார்மேட்டுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நம்ம ஒரு நம்பரை நான் என்ன பண்ணுறேன்னா நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்க்கு ஒரு ஐபி எடுத்துக்கலாம். ஸோ 10.0.0.0 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா இது ஒரு ஐபி அட்ரஸாக எடுத்துக்கிறேன். பட் ஆனால் இங்கே எண்டிங்கில் நான் என்ன பண்ணுறேன்னா /32ன்னு கொடுக்குறேன். அப்போது இங்கே வந்து நம்மளுக்கு என்னென்னா ஐபி அட்ரஸோட சின்டாக்ஸ் இது. ஆனால் சிஐடிஆரோட சின்டாக்ஸ்ன்றது நம்மளுக்கு என்னென்னா கொஞ்சம் மாறும். ஸோ அப்போ அட் த பிகினிங் உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு வரும். பட் அந்த எண்டில் நம்ம என்னென்னா நம்ம இந்த சின்டாக்ஸே கொஞ்சம் சிஐடிஆரோட சின்டாக்ஸ் என்னென்னா இங்கே /# பதில் நான் வேறு ஏதாவது சிம்பிள் $ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி $ன்னு கொடுக்குறீங்க. அப்போ இதே மாதிரியே ரூல். ஸோ ஹேஷ்டேக்ன்றது நீங்கள் என்னென்னா 0லேருந்து 255 இருக்கலாம். ஆனால் அந்த $, அப்படின்ற சிம்பிள் உங்களுக்கு எதுக்குள்ளே இருக்கணும்னா இட் ஷுட் பி மீன்ஸ் வித்தின் நம்மளுக்கு 1 to 32 ஒரு 1ன்றதில் 0வும் ஒர்க் ஆகும் ஐ கெஸ். ஸோ லெட்ஸ் சே 1 தான், தட் இஸ் ஆல்சோ அன் இன்வாலிட் சிஐடிஆர் தான். அப்போ அங்கே தான் 1லேருந்து 32 தான். ஸோ அப்போ இதுவே 1ன்னு கொடுத்தோன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் எவ்ரி திங். கரெக்டாக? ஸோ ஆல் ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட். ஓகே, பட் /1 பட் /0 அப்படின்றது கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, ஸோ தட் இஸ் ஃபைன் தான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸோ இப்போ நம்ம 1லேருந்து 32க்குள்ளே தான் இங்கே இருக்கிற நம்பர் வரணுங்க. அப்போ அகெயின் இதெல்லாம் என்ன, வாட் இஸ் இட், இந்த கொஷின் தான் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியே இந்த /32 /24 /16 /8 இந்த நம்பர்ஸ் எல்லாமே ஒரு விபிசி ஒரு விநெட் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்ஸாக இருக்கட்டும், அசூராக இருக்கட்டும், ஜிசிபியாக இருக்கட்டும், ஆன் ப்ரெமிஸாக இருக்கட்டும், எந்த க்ளவுடாக நீங்கள் எடுத்தாலுமே இந்த சிஐடிஆர் பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ /32 அப்படின்னா என்னென்னா இந்த டாபிக் என்னது, ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸை டினோட் பண்ணுறது தான் இந்த சிஐடியோட வேல்யூ. ஒரு ரேஞ்ச்னா என்னென்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஐபிஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்கியூஸ் மீ ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு /32 அப்படின்னு ரெப்ரசன்ட் என்ன பண்ணுன்னா இட் வில் ரெப்ரசன்ட் அ சிங்கிள் ஐபி அட்ரஸ். ஸோ அதை எப்படி நீங்கள் ஃபார்முலா பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம என்னென்னா ஒரு ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் நம்பர் 32ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ 32 மைனஸ் இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர். இங்கே நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ ஸோ 32 மைனஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 32 விச் ரெப்ரசன்ட்ஸ் ஈக்குவல் டு 0. நீங்கள் என்ன பண்ணணுன்னா 2 to the power of 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 1. அப்போ எத்தனை ஐபி ஒரு இன்டர்வியூ கொஷின் டக்குன்னு நான் /16ன்னு கொடுக்குறேன் இல்லை /27ன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு எத்தனை ஐபிங்க கிடைக்கும். ஸோ இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா 32 மைனஸ் உங்களோட என்ன நம்பர் இருக்கோ அதை கொடுத்துருங்க. ஸோ அப்போ 32 மைனஸ் 32 which is equal to 0. எனிதிங் பவர் 0ன்றது மேத்தமெட்டிக்கில் 1. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒரே ஒரு ஐபி தான். ஸோ விச் யூ வில் பி கெட்டிங் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் வெறும் இந்த 10.0.0.0 இது மட்டும் தான் உங்களுக்கு ஒரே ஒரு ஐபியாக கிடைக்கும். ஸோ அப்போ ஓகே ஃபைன், எனக்கு ஸ்டில் நம்ம இன்னும் மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெட்டராக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 32லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரேஞ்ச்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இங்கே 31ன்னு நான் கொடுக்குறேன். அப்போ 31னா உங்களுக்கு எத்தனை ஐபி கிடைக்கும்? ஃபார்முலா என்னது, 32 மைனஸ் உங்கள் ஸ்லாஷில் என்ன வேல்யூ கொடுத்துருக்கீங்களோ அதுதான். அப்போ 32 மைனஸ் 31 விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1ன்னு வரும். அந்த 1 நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 to the power of 1. ஸோ அப்போ 2 to the power of 1 என்னது, வேல்யூ 2ன்னு வரும். அப்போ உங்களுக்கு மொத்தமாக எத்தனை ஐபி கிடைக்க போகுதுன்னா உங்களுக்கு 2 ஐபி கிடைக்க போகுது அப்படின்னு வருதுங்க. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், இதை இப்படி என்டர் அடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கிடைக்க போகிறது ஒன்லி 1 ஐபி. இதை நான் என்ன பண்ணுறேன்னா யூசபிள் ஐபின்னு நான் வச்சுக்கிறேங்க. ஸோ யூசபிள் ஐபி உங்களுக்கு நீங்கள் என்ன ஐபி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆர் உங்களுக்கு அலோகேட்டான ஐபி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூசபிள் ஐபின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இல்லை மீன்ஸ் நம்மளோட வெறும் ஐபிஸ்ன்னு வச்சுப்போம். நான் அந்த வார்த்தை கூட நமக்கு ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ ஐபிஎஸ் அப்படின்றதுனா எனக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு 2ன்றனால எனக்கு இங்கே 2 ஐபி உங்களுக்கு என்னென்னா நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. அப்போ 2 ஐபினா என்னென்ன வரும்? ஸோ அப்போ முதல் ஐபி 0, அடுத்த ஐபி உங்களுக்கு என்ன வரும்னா 10.0.0.0 1. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் 0 till 1. அப்போ 2 ஐபி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அசைன் ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட் நம்பர் 0, அடுத்த நம்பர் என்னது 1. அப்போ மொத்தமாக 2 தான் இருக்கலாம்ல. அப்போ எனக்கு இங்கே மொத்தமாக 2 ஐபி. அப்போ சிமிலர்லி அப்படியே நம்ம கம்மி பண்ணிகிட்டே வருவோங்க. இப்போ /31க்கு பதில் 13 போடுவோம். அப்போ ஃபார்முலா என்ன, 32 மைனஸ் 30 which is equal to 2 to the power of 2. 2 to the power of 2னா என்னது,
2 into 2 which is equal to 4. அப்போ மொத்தமாக உங்களுக்கு 4 ஐபி கிடைக்கும். அப்போ 4 ஐபி என்னன்னா ஸ்டார்டிங் நம்பர் 0, அப்புறம் மொத்தம் 4 ஐபின்னா என்னது, which is சிம்பிளாக சொல்லணும்னா 10.0.0.0 அடுத்த நம்பர் 10.0.2 அடுத்த நம்பரு அடுத்து 3 இந்த நம்பர். அப்போ மொத்தமாக 4 ஐபி கிடைக்குது. ஃபஸ்ட்டு 0, அடுத்து 1, அடுத்து 2, அடுத்து 3. அப்போ மொத்தம் 4 ஐபி. இதை நான் இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ், ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் அப்படின்னு. அப்போ அப்படியே நமக்கு /24 வரைக்கும் போவாங்க. இப்போ அடுத்த நம்பர் என்னது, 30க்கு பதில் நம்ம 29ன்னு கொடுக்குறோம். ஸோ 32 - 29 என்ன வரும், which is equal to 2 to the power of 3. அப்போ 2 into 2 into 2 which is நம்மளுக்கு 8. அப்போ மொத்தமாக 8 ஐபி கிடைக்குதான். அப்போ ஷார்ட்கட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதில் இங்கே 8 அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அதோட -1ன்னு போட்டுக்கோங்க. அப்போ இங்கே ஏன்னா இப்போ இங்கே 2ன்றனால 1, ஏன்னா நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. 0 1 2 3 4 5 6 7 அப்படின்னு நீங்கள் வரும்போது அப்போ 8 ஐபின்னா என்னது, கடைசி நம்பர் 7ஆக இருக்கும். அப்போ இங்கே 0லேருந்து 7 வரைக்கும் இதுதான் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 8 ஐபி கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு சீரீஸ். அப்போ சிமிலர்லி இப்போ நான் 29க்கு பதில் 28. அப்போ என்ன வரும், 32 - 28 இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 to the power of 4. அப்போ 2 into 2 into 2 which is equal to 16. அப்போ மொத்தமாக எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 15 வரைக்கும் இதுதான் என்னோட ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ். நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே சிஐடிஆர்ன்றது என்னென்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபியை டினோட் பண்ணுறதுக்காக தான். எனக்கு இதுலேருந்து இந்த வரைக்கும் இந்த ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை டினோட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இந்த சிஐடிஆர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க. அப்போ திஸ் ரெப்ரசன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் நம்பர் திஸ் டு திஸ், இதுதான் நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் அப்படின்னு. அப்போ அதே மாதிரியே லெட்ஸ் கோ ஈவன் பியாண்ட், நம்ம /24 வரைக்கும் போவோம். ஸோ அப்போ இது 27, 2 இங்கே 32 - 27, 2 to the power of 5 இங்கே மல்டிப்ளை பை இன்னொரு 2 which is equal to 32. அப்போ இங்கே மொத்தமாக 31 வரைக்கும் வரும். அப்போ மொத்தம் 32 ஐபிஸ். அப்போ இங்கே 26 வச்சுப்போம், which is 32 - 26 நம்மளுக்கு 2 to the power of 6, ஏன்னா 32 - 26 வந்து 6ன்னு வருது. அப்போ 2 to the power of 6னா என்னது, நம்மளுக்கு into 2 into 2 which is 64 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. அப்போ இங்கே நம்மளுக்கு என்னென்னா எனக்கு 63 வரைக்கும், அப்போ 0லேருந்து 63 வரைக்கும் எனக்கு ஐபிஸ். அப்போ சிமிலர்லி நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ 26க்கு பதில் 25ன்னு கொடுக்குறேன். 32 - 25 is equal to 2 to the power of 7. எனக்கு மறுபடியும் 2 into 2 which is 24ன்றது 128ன்னு மாறுங்க. ஸோ 128. அப்போ இங்கே 127 வரைக்கும் எனக்கு ஐபிஸ் கிடைக்குது. இப்போ ஃபைனலாக நம்ம /24 போக போகிறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ நான் /24ன்னு கொடுக்குறேன், which is 32 - 24 which is 2 to the power of 8. ஏன்னா 32 - 24 8ன்னு வருது. அப்போ 2 to the power of 8னா into 2 which is 128ன்றது நம்மளுக்கு இப்போ என்ன ஆகும்னா 256 அப்படின்னு வருதுங்க. கரெக்டாக? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா 255, கரெக்டாக நம்ம 255ன்ற நம்பருக்கு வந்துட்டோம். ஸோ அப்போ எனக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும் நமக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ். இப்போ இந்த 24 நான் அடுத்து 23ன்னு போகிறேன். இங்கே தான் நம்மளுக்கு ஒரு ஸ்மால் ட்விஸ்ட்டு. ஸோ 23 அப்படின்னு. அப்போ 23னா என்னது, 32 - 23 which is 2 to the power of 9. அப்போ இங்கே மல்டிப்ளை 2 into 2. ஸோ 526ன்றது, ஸோ 256ன்றது 512ன்னு சொல்லிட்டு வருங்க. அப்போ மொத்தமாக 512 ஐபிஸ் நம்மளுக்கு தேவை. சின்ஸ் ஐ நீட் 512 ஐபிஸு, அப்போ இங்கே நான் 511 அப்படின்னு போட்டால் கரெக்டாக வருமா? வராது. ஏன்? பிகாஸ் நம்ம ஐபியோட ரூலை மீறுறோம். நம்மளோட ஐபி அட்ரஸோட ரூல் என்னது, 0லேருந்து 255க்குள்ளே தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 511ன்றது இட்ஸ் நாட் அ ப்ராப்பரான ஐபி. அப்போ இங்கே வாட் ஷுட் ஐ டூ? இப்போ இங்கே தான் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுப்போம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, தேட்டருக்குலாம் போகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா D15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லைனா நம்மளுக்கு F20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வருங்க. அப்போ இதில் 15ன்னு ஒன்று இருக்குது, Dன்னு ஒன்று இருக்குது. வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக D ரோ 15th சேரு, F ரோ 20th சேரு அந்த சீட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி தான் இங்கே முதல் A ரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ A ரோன்றது வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி அதில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் 255 வரைக்கும் வைக்கலாம். அப்படின்னா ஒரு பெரிய தேட்டர் இது. அப்போ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 255 வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய ரோஸ் ஆஃப் சீட்ஸில் என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் தட் மெனி சீட் அப்படின்னு சொல்லலாம். 25க்கு மேலே சீட் இல்லை.
அப்போ என்ன பண்ணுறீங்க, அடுத்த ரோக்கு போகிறீங்க. அப்போ பி ரோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரோக்கு போகிறீங்க. அப்போ இங்கே என்ன வரும்னா 10.0.1.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே என்ன ஆகுது, ஜீரோக்கு பதில் இங்கே 1.0ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ எண்டிங் நம்பர் என்ன இருக்கும், 10.0.1.255. அப்போ இதில் நம்மளுக்கு ஒரு 256 ஐபி அண்ட் இங்கே ஒரு 256 ஐபி, மொத்தமாக நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த 512 ஐபிஸ் நம்மளுக்கு என்ன வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ எண்டிங் நம்பர் என்னதுன்னா நம்மளோட 10.0.0.0 தான் ஸ்டார்டிங் வேல்யூ, எண்டிங் வேல்யூ 10.0.1.255 அப்படின்னு. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமான்னு ஒரு தடவை ப்ரூஃப் காமிச்சிட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா /24 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ இப்போ நான் /24ன்னு கொடுத்தேன்னா ஸோ இப்போ நான் /24 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னா எனக்கு 256 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வருதுன்னா ஐ எம் கெட்டிங் திஸ் வேல்யூ. அப்போ நான் அதை அப்படியே நான் இங்கே கொடுக்குறேங்க. ஸோ 10.0.0.0 /24ன்னு கொடுக்குறேன், கால்குலேட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ கால்குலேட்டுன்னு கொடுத்தேன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டார்டிங் வேல்யூ என்னது 10.0.0.0, அதுதான் ஃபஸ்ட் ஐபி. ஸோ எண்டிங் ஐபி என்னது 10.0.0.255. ஸோ அப்போ இதுதான் நம்மளோட எண்டிங் ஐபி. அப்போ மொத்தமாக உங்களுக்கு 256 ஐபிஸ் கிடைக்குது அப்படின்றது இன்டர்நெட்லேயே காமிக்குது. இப்போ 24ன்றதை 23 நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு நான் கால்குலேட்டுன்னு கொடுத்தேன்னா இப்போ நீங்களே பார்க்கலாம் 10.0.0 தான், இதுதான் உங்களோட ஸ்டார்டிங்கு. எண்டிங் என்னது 1.255. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1.255 தான் எண்டிங் ஆகுது. மொத்தமாக 512 ஐபிஸ். ஃபைனலாக இன்னும் ஒரு வாட்டி ரன் பண்ணும். ஸோ அப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா 23க்கு பதில் 22ன்னு கொடுக்குறேங்க. அப்போ 32 - 22 2 to the power of 10. அப்போ இன்னொரு வாட்டி நீங்கள் மல்டிப்ளை பை 2 கொடுக்கணும். 512ன்றது 1024 வரும். அப்போ மொத்தம் 1024 ஐபிஸ் நம்மளுக்கு வேணுமா. அப்போ நமக்கு என்ன பண்ணுறோம், அதே மாதிரியே இங்கே 0 D-row. ஸோ அப்போ இங்கே 0 D-row, இங்கே 2லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2.255 வரைக்கும், 3ல் ஸ்டார்ட் ஆகி 3.255 வரைக்கும். அப்போ எண்டிங் நம்பர் என்னென்னா 10.0.3.255. அப்போ மொத்தமாக 256 உங்களுக்கு 1024 ஐபிஸ் கிடச்சிருது. அப்போ இதுதான் என்னோட எண்டிங் நம்பரு. அப்போ அதே மாதிரி /22ன்னு கொடுத்தனா கால்குலேட், நீங்களே பார்க்கலாம் 10.3.255 அப்படின்னு வருதுங்க. அப்போ இதுக்கு பேர் தான் CIDR to IPv4 கன்வர்ஷன். எப்படி நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸை இதுதான் ஸ்டார்டிங் ஐபி தான் எண்டிங் ஐபின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்க, அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். இதே வீடியோ இதே கண்டென்ட்டு என்னோட AWS சீரீஸில் நான் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இப்போ நம்ம அஸ்யூரில் பார்க்குறோனால அகெயின் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் அகெயின் நான் என்ன பண்ணுறேன்னா இதை உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபார் பியூர்லி அஸ்யூர் கண்டென்ட்டுக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஒரு CIDRனா என்ன, எப்படி CIDRை நம்ம ஒரு ஐபியாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ அதே மாதிரியே இங்கே நான் /16ன்னு கொடுக்குறேங்க. அப்போ நம்ம இங்கே 22 போன மாதிரியே அடுத்து என்ன பண்ணலாம் 21, 20, 19, 18, 17, 16ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ 16ன்னு கொடுத்தனா எத்தனை ஐபிஸ் வருதுன்னு பாருங்களேன். உங்களுக்கு 65,536 ஐபிஸ் வருது. ஸோ 0லேருந்து 00 டாட்டு இங்கே .255.255. அப்போ இங்கேயுமே .255ன்றது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே நான் 16 பதில் 15ன்னு கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த 255 ஃபில் ஆகி இந்த நம்பரில் மாற்ற ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ இங்கே 15ன்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் 1.255 வருது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை ஐபிஎஸ் கிடைக்குதுன்னா 1,31,072. ஸோ விச் நம்மளுக்கு இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபிஎஸ் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு கிடைக்குதுங்க. ஸோ நம்ம நார்மலாகவே /16 அப்படின்ற இந்த நம்பருக்குள்ளே தான் நீங்கள் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஏன்னா 65,000 மிஷின்ஸ் நமக்கு என்னென்னா நம்ம ஐபிஎஸ் கிடைக்குது நம்மளோட மிஷின்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறதுக்காக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ் 90% ஆஃப் த டைம் உங்களுக்கு /16ல் தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா விநெட்டு நம்ம அடுத்தடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் எல்லாமே /16ல் தான் அவங்க கிரியேட்டே பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு மேலே 15, 14, 13ன்றது இன்னும் 1 லட்சம் 2 லட்சம் அதான் 2 lakhs 3 lakhsன்னு இவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் வேணுன்ற போது அந்த மாதிரி போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் 65,000 வர்ச்சுவல் மிஷின்ஸாக லான்ச் பண்ண போகிறீங்க உங்களோட ஒரே நெட்வொர்க்குள்ளே. ஸோ அப்போ அப்படி மல்டிபிள் நெட்வொர்க்ஸ் வச்சுருப்பாங்க. அப்போ /16க்கு கீழே நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, மோஸ்ட்லி நீங்களும் பார்க்குற சுச்சுவேஷன் வராது. மேபி ஏதாவது சம் சுச்சுவேஷன் ரேர் சுச்சுவேஷன்ஸில் /15ன்னு கூட வச்சுக்கலாம். பட் ஆனால் மோஸ்ட்லி /16ல் தான் உங்களுக்கு என்னென்னா ஆல் யோர் ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ்ன்றது வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு CIDRனா என்ன, ஒரு ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு டேர்மை கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம CIDRனா என்னென்னு கற்றுக்கிட்டோம், அதே மாதிரியே ஒரு ஐபினா என்னன்னு கற்றுக்கிட்டோம். ஃபைனலாக தேர்டு செக்மெண்ட்டு
பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ பப்ளிக் ஐபி வர்சஸ் ப்ரைவேட் ஐபி. ஸோ வாட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் திஸ்? ஸோ அப்போ ஒரு மெஷினுக்கே உங்களுக்கு பப்ளிக் ஐபி அசைன் ஆகிருக்கும், ப்ரைவேட் ஐபி அசைன் ஆகிருக்குங்க. இப்போ நம்ம இவ்வளோ சோஃபார் கற்றுக்கிட்டோம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ப்ரைவேட் ஐபிஸ்க்கு தான். நம்ம எனக்கு பிடிச்சமான ஒரு ஐபி அசைன் பண்ணுறதுக்காக ப்ரைவேட் ஐபின்றதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஐபின்றது இது யார் அசைன் பண்ணுவாங்கன்னா, இது ஒரு யூனிக் நம்பர். உலகத்தில் வேறு எந்த மெஷினுக்கும் இந்த பப்ளிக் ஐபி இருக்காது. அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, அஸ்யூர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ், ஒரு ஒரு என்னென்னா ஒரு லட்சக்கணக்கான ஐபிஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க அஸ்யூர் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறாங்க பப்ளிக் ஐபின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு பூல் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நிறைய ஐபிஸ் இருக்குது ரிசர்வ் பண்ணி. நீங்கள் ஒரு வர்ச்சுவல் மிஷினை லான்ச் பண்ணும்போது அந்த பூல்லேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரேண்டமான ஒரு ஐபி அட்ரஸ்ஸு உங்களோட வர்ச்சுவல் மிஷினுக்கு அசைன் ஆகும். ஸோ அப்போ அது பப்ளிக் ஐபி. ஸோ 25.something.something அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து பப்ளிக் ஐபி. இந்த பப்ளிக் ஐபியை வச்சு தான் நம்ம புட்டிலேயே, நம்ம எஸ்எஸ்ஹெச்சில், நம்ம ஆர்டிபி இது எல்லாத்துலேயுமே இந்த பப்ளிக் ஐபி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இன்டர்நெட் வழியாக இந்த பப்ளிக் ஐபியை வச்சு தான் உங்களோட மிஷினுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம அசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, 10.0.1.0 இந்த மாதிரி, இது எல்லாமே ப்ரைவேட் ஐபி. இதை நம்ம அந்த மிஷினுக்கு அசைன் பண்ணுறோம். இந்த ப்ரைவேட் ஐபின்றது நம்மளோட ஆர்கனைசேஷனுக்குள்ளே, நம்மளோட ஆஃபீஸுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ப்ரைவேட் ஐபிஸ் நம்ம வச்சுக்கலாம். அப்போ ப்ரைவேட் ஐபின்றது நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் ஒர்க் ஆகும், வெளியில் போகாது. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பெயிண்ட் டயக்ராமோட எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மளோட கம்பெனிக்குள்ளே நம்ம ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக, ஏன்னா பப்ளிக் ஐபிஸ் ஆர் பெய்டு, காஸ்ட்லி. நீங்கள் அஸ்யூரில் ஒரு பப்ளிக் ஐபியை நம்ம அடுத்த வீநெட் டாபிக் பார்க்கும்போதே, நீங்கள் ஒரு பப்ளிக் ஐபியை வாங்குறீங்கன்னா பப்ளிக் ஐபிக்குன்னு தனியாக அவன் ஹவர்லி சார்ஜஸ் போடுவான். பட் ப்ரைவேட் ஐபிலாம் நம்மளோட கம்பெனிக்குள்ளே தானே யூஸ் பண்ணுறோம், அதனால அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் யுவர் ஓன் கம்பெனி அண்ட் திஸ் இஸ் சம் அதர்ஸ் கம்பெனி, ரைட்? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, இங்கே நம்மளோட ஒர்க் லோட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ யூ ஹேவ் யுவர் வர்ச்சுவல் மிஷின்ஸ் ரன்னிங். ஸோ அப்போ உங்களோட இது மாதிரி வர்ச்சுவல் மிஷின்ஸ், டேட்டா பேஸ், இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய ஒர்க் லோட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ அப்போ இந்த கம்பெனி பேர் என்னென்னா ஏபிசி கம்பெனி. ஸோ இது வந்து ஏபிசி கம்பெனி. இது அதே மாதிரியே இது வந்து XYZ கம்பெனி, ரைட்? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஏபிசி கம்பெனி அண்ட் XYZ கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே 2 கம்பெனி வச்சுருக்கேன். இந்த 2 கம்பெனிஸ்லையுமே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, வர்ச்சுவல் மிஷின் சென்டர் ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் 2 கம்பெனிஸ்லையுமே உங்களுக்கு யூ வில் ஹாவ் ப்ரைவேட் ஐபிஸ். ஸோ 10.0.0.5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிஷினுக்கு ஒரு ப்ரைவேட் ஐபி இருக்கும். அப்போ அதே மாதிரியே இங்கே 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஐபி. அண்ட் இங்கேயுமே நமக்கு என்னென்னா, லெட்ஸ் சே ஃபார் 56ன்னு ஒரு ஐபி. அண்ட் இங்கேயும் அதே மாதிரியே லெட்ஸ் சே 77 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஐபி. இந்த ஐபிஸ் எல்லாமே நம்மளோட கஸ்டமைசேஷன். ப்ரைவேட் ஐபின்றது நம்ம என்ன வேணால் என்ன பண்ணலான்னா நம்ம வச்சுக்கலாம். இதே ப்ரைவேட் ஐபிஸ் கொண்ட மிஷின்ஸும் பக்கத்து கம்பெனிலையும் ரன் ஆகிட்டு இருக்கோங்க. அப்போ ப்ரைவேட் ஐபிஸ்ன்றது என்னென்னா, உங்கள் கம்பெனிக்குள்ளே உங்களோட டிவைசஸ்க்கு, பிரிண்டர்ஸுக்கு, உங்களோட மொபைல் ஃபோன்ஸுக்கு, இது மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் என்னென்னா இன்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த ப்ரைவேட் ஐபிஸ் எல்லாமே உங்களோட இன்டர்னல் டிவைசஸுக்கு எதெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னென்னா, இங்கே அஸ்யூர் கிளவுட் என்ன பண்ணுறான்னா, அவன் சில ஐபிஸ் வந்து பப்ளிக் ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹேவ் ரிசர்வ்டு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக் ஐபிஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ வாங்கி நிறைய சில ஐபிஸை அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு ரேஞ்ச் ஆஃப் பப்ளிக் ஐபிஸ் ஆர் பூல் ஆஃப் ஐபிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பூல் ஆஃப் ஐபிஸ் ஆர் பப்ளிக் ஐபிஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய ஐபிஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே வில் பி பையிங் இட். ஸோ அது நம்ம சும்மா ரேண்டமாக சில நம்பர்ஸ்லாம் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ரேண்டம் நம்பர்ஸில் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, யூ வில் ஹேவ் சம் ஐபி அட்ரஸஸ் விச் வில் பி இந்த மாதிரி சில ஐபிஸ் எல்லாமே உள்ளே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உள்ள லட்சக்கணக்கான ஐபிஸ் என்ன இருக்குன்னா இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மெஷினை நீங்கள் இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அதெல்லாம் இன்னொரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லேருந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணோன்னா உங்கள் கம்ப்யூட்டருக்கு கண்டிப்பாக ஒரு பப்ளிக் ஐபி வேண்டும். பப்ளிக் ஐபி இல்லாமல் நீங்கள் ஒரு மெஷினை இன்டர்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ யூ நீட் அ பப்ளிக் ஐபி. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே ஒரு மிஷினுக்கு நீங்கள் பப்ளிக் ஐபியும் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லும்போது அஸ்யூர் என்ன பண்ணுவான்னா, அவங்களோட பூல் ஆஃப் ஐபிஸ் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ரேண்டமான ஐபியை உங்கள் மிஷினுக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்போ திஸ் இஸ் வேர் ஒரே மிஷினுக்கே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஒரு பப்ளிக் ஐபியும் இருக்கும், ப்ரைவேட் ஐபியும் இருக்கும்.
அதே மாதிரி இன்னொரு கம்பெனி அவங்களும் அஸ்யூர் கிளவுட் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் பப்ளிக் ஐபி அசைன் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. அப்போ 2 கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஹேவ் சேம் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த டேர்ம் புரியும். இதை நான் இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மிஷின் தான் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. அப்போ 2 கம்ப்யூட்டர்ஸ் கேன் ஹேவ் சேம் ப்ரைவேட் ஐபி அட்ரஸ் வித்தின் டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். அப்படின்னா வேறு ஆஃபீஸில், ஸோ ஏபிசி கம்பெனி, XYZ கம்பெனியில் அவங்க கம்பெனிக்குள்ளே அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா தனித்தனியாக வேறு ப்ரைவேட் ஐபி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரே ப்ரைவேட் ஐபியாக கூட இருக்கலாம். ஆனால் பப்ளிக் ஐபின்றது உலகத்தில் தே ஆர் யூனிக் ஐபிஸ். ஸோ அப்போ ஒரு கம்ப்யூட்டருக்கு நீங்கள் என்னென்னா ஒரு பப்ளிக் ஐபி அசைன் பண்ணிட்டீங்கன்னா அதே பப்ளிக் ஐபி உலகத்தில் வேறு யாருக்குமே இருக்காது. அண்ட் பப்ளிக் ஐபிஸ் ஆர் சார்ஜபிள் வென் யூ ஆர் யூஸிங் இட் ஆன் யோர் க்ளவுட். நீங்கள் ஒரு மிஷின் பப்ளிக் ஐபி யூஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஹவர்லி பில்லில் பப்ளிக் ஐபி சேர்த்து தான் வரும். நீங்கள் சம்டைம்ஸ் பப்ளிக் ஐபியை நீங்கள் வாங்கி நீங்கள் அஸ்யூர் கிட்டேருந்து கூட ஸ்டாட்டிக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இந்த பப்ளிக் ஐபி எனக்குன்னு கொடுத்துரு, இதை வந்து நான் என்னோட கம்பெனிஸ்குள்ளே நான் மல்டிபிள் டைம்ஸ் நான் அங்கங்கே தேவைப்படும் போது நான் அட்டாச் பண்ணிக்கிறேன், டிட்டாச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பப்ளிக் ஐபி வாங்க முடியும். இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க தாங்க போகிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு வி ஹவ் லேர்ன்ட் அபவுட் வாட் இஸ் நம்ம ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். இது இன்னும் போக போக உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பெட்டர் ஐடியாவாக உங்களுக்கு புரியுங்க. பட் ஃபார் நவ் உங்களுக்கு ஒரு ஐடியா விச் இஸ் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரு ப்ரைவேட் ஐபி அட்ரஸ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அண்ட் நார்மலாக பார்த்த உடனே இது பப்ளிக்காக ப்ரைவேட்டானு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலானா உங்களுக்கு 3 ரிசர்வ்டு ப்ரைவேட் ஐபி ரேஞ்ச் இருக்குங்க. எல்லா ஆர்கனைசேஷனும் நார்மலாக ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் இங்கே 10ன்னு கொடுத்தேன் பார்த்தீங்களா, 10.10.10.ன்னு சொல்லிட்டு. எதனால 10ன்னு கொடுத்தேன்னா, நீங்கள் 3 ப்ரைவேட் ஐபி ரிசர்வ்டு RESER ரேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு டயக்ராமில் வரும். ஸோ நார்மலாகவே உங்களுக்கு என்னென்னா இது வந்து என்னென்னா நம்ம RFC 198 அட்ரஸ் அலோகேஷன் ஃபார் ப்ரைவேட் இன்டர்நெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஒரு இது வந்து நீங்கள் ரூலுன்னு கிடையாது, உள்ளே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நார்மலாக இந்த ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனிஸ் எல்லாமே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி IANA, அதே மாதிரியே RFC 198. ஸோ இது என்னென்னா இட்ஸ் இந்த என்னென்னா ப்ரைவேட் ஐபிஸ்லாம் இந்த ரேஞ்சில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா மாற்றி கூட வச்சுக்கலாம். பட் நார்மலாக எவ்ரி கம்பெனி வில் யூஸ் திஸ். ஸோ என்னென்னா 10.0.0.0 இல்லை 172.16 இல்லை 192.168. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 10 சீரீஸில் இல்லை 172 சீரீஸில் இல்லை 192 சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரை நீங்கள் ப்ரைவேட் ஐபி நம்பராக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ரைட். ஸோ அப்போ நம்மளும் நார்மலாக இந்த சீரீஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் ஆல்சோ கீப் அவர் ப்ரைவேட் ஐபிஸ். ஓகே. ஸோ இப்போ ஒரு பப்ளிக் ஐபினா என்ன, ப்ரைவேட் ஐபினா என்னன்னு பார்த்தோம். முதல்ல இந்த CIDRலாம் எதுக்கு கற்றுக்கிட்டோம், ஸோ வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் இட், அதை நம்ம நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ சோஃபார் ஒரு CIDRனா என்னென்னு பார்த்தோம், ஒரு ஐபி அட்ரஸ்னா என்னென்னு பார்த்தோம். பட் இவங்க எப்படி நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் VNet அண்ட் சப்நெட்டுக்கு மேப் ஆகுறாங்க, இவங்களோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதுக்காக இந்த சப்நெட் பற்றி படிக்கிறோம், VNet பற்றி படிக்கிறோம், அண்ட் இதில் எங்கே இந்த CIDRலாம் வருது அப்படின்றதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அகெயின் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டயக்ராமில் ஐம் கோனா டீச் யூ ஹவு திஸ் கால்குலேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு VNet அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த VNet which stands for virtual network. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா virtual network இதுதான் VNet அப்படின்றதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம். நீங்கள் அடுத்த கிளாஸில் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு portal.azure.com அப்படின்னு நான் எடுத்துக்கிறேங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு VNet தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் VNet அப்படின்னு நான் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு virtual network அப்படின்றதுல வரும். ஸோ இப்போ இதில் இந்த virtual networkல நம்ம ஒரு புதுசாக ஒரு நெட்வொர்க்கை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே நம்ம இந்த இதெல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட எந்த விதமான ரிசோர்ஸ் குரூப்புமே கிடையாது. ஸோ லெட் மீ கிரியேட் அ நியூ ரிசோர்ஸ் குரூப்பு, லேர்ன் வித் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். அண்ட் இட்ஸ் சென்ட்ரல் இந்தியா தான், ரிவ்யூ அண்ட் கிரியேட்டு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா கிரியேட். இப்போ நம்ம எதுவும் கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஆனால் கிரியேட் பண்ணுற ஸ்டெப் அப்போ நம்மளுக்கு இந்த CIDRலாம் நம்மளுக்கு கேட்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கொண்டு வரேங்க. ஸோ லெட் மீ கோ டு வர்ச்சுவல் நெட்வொர்க், லெட் மீ கிரியேட் அ நியூ. இப்போ இதில் நம்மளுக்கு என்னோடய நெட்வொர்க் செலக்ட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் மை VNet அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க.
செக்யூரிட்டி ஏதாவது வேணுமா அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் இங்கே அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இந்த வாட் இஸ் அன் அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நமக்கு இங்கே அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுத்தனாலே இங்கேவே நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஸோ யூ வில் ஹாவ் ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க் அட்ரஸ் ஸ்பேஸ், உங்களுக்கு என்ன சைஸ் ஆஃப் அட்ரஸஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அப்போ இங்கே 10 சீரீஸில் /16 கொடுத்தீங்கன்னா இங்கே வருதா, இதே /16க்கு பதில் நான் /24 கொடுத்தேன்னா மொத்தமாக உங்களுக்கு 256 அட்ரஸஸ் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுவே 23 கொடுத்தா 512. நம்ம இங்கே லேர்ன் பண்ணது எல்லாமே இங்கேவே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த இதோட மீனிங் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் நோட் பேடில் இந்த CIDRன்றது என்ன, இந்த சைஸுன்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருந்தேன். அப்போ /26ன்னு வருது. அப்போ அதே மாதிரி இங்கே நான் இன்னொரு சப்நெட் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஆட் அ நியூ சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுக்குறோன்னா இந்த சப்நெட்டுக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு என்னென்னா இட் வில் ஆஸ்க் அஸ், நமக்கு இது ஒரு IPv4 அட்ரஸ்ஸு, நமக்கு 10/24 இதுக்குள்ளே நீங்கள் என்ன பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருது. அப்போ இதுதான் நம்ம இங்கே என்னென்னா இங்கே ஃபஸ்ட்டு VNetோட சைஸை நம்ம சொல்கிறோம், அதுக்குள்ளே நம்ம ஒரு சப்நெட்டோட சைஸை நமக்கு சொல்கிறோம். அப்போ நம்மளோட சப்நெட்டோட சைஸ் என்னது அப்படின்னு நம்ம குறிக்கிறதுக்காக ஸோ ஹியர் 24க்குள்ளே தாங்க நம்பர்ஸ்லாம் வருது. அப்போ வாட் இஸ் திஸ், இதோட மீனிங் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ இந்த சப்நெட்டு VNet இந்த 2 வார்த்தையை வச்சு நான் உங்களுக்கு இந்த டயக்ராமை நான் சொல்லித்தரேன். ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ரைட், அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வர்ச்சுவல் நெட்வொர்க்கை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் அ வர்ச்சுவல் நெட்வொர்க் இன் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு சே இட் அஸ் வி ஆர் கோயிங் டு சே இட் அஸ் VNet அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த VNetக்கு நம்ம ஒரு சைஸ் கொடுக்க போகிறோம். என்ன சைஸ்னால் உங்களோட நம்பர் என்ன வேணுமோ, இப்போதைக்கு நான் 10/0/0/0/24 கொடுக்குறேன். ஸோ அப்போ இதுக்கான மீனிங் என்னென்னா இதுதான் உங்களோட VNetோட சைஸு. நீங்கள் ரொம்ப சிம்பிளாக லேண்டு வாங்குவீங்க பார்த்தீங்களா, அதில் 1 கிரவுண்டு 1/2 கிரவுண்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி கிரவுண்டு கணக்கில் சொல்லுவாங்க, சென்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சென்ட்லாம் வேணாலும் கிரவுண்டு கணக்கில் நம்ம என்னென்னா ஒரு கிரவுண்டு வாங்கிட்டு அது நெக்ஸ்ட் அதை டிவைட் பண்ணுவாங்க. நான் இப்போ ஒரு 6 கிரவுண்ட் லேண்ட் வாங்கிட்டேன், அதை நான் ஒரு 10 பேருக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த லேண்ட் டிவிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஆனால் இங்கே நம்ம நியூமரிக்கில் நம்பர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட VNetஐ நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ, எவ்வளோ பெரிய VNet வேணுமோ அப்படி நம்ம பிரிச்சுக்கிறோம். அப்போ நான் /24 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் நம்பர் சொல்கிறேங்க. அப்போ /24ன்றதுக்கு என்ன மீனிங், மொத்தமாக 256 IPs நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கால்குலேஷன் நமக்கு தெரியணும். மொத்தமாக நம்மளுக்கு 256 IPs வருது. இதை நான் எத்தனைவா டிவைட் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னென்னா 7 டிவிஷன்ஸ் வேணும். ஸோ ALDIVASION 7 டிவிஷன்ஸ் மொத்தமாக டிவைட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் 4 டிவைட் பண்ணிடுங்க, கொஞ்சம் இடம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக இந்த நெட்வொர்க்கை நான் 7ஆக டிவைட் பண்ணுறேங்க. ரைட், ஸோ அப்போ 7ஆக நம்ம எப்படி டிவைட் பண்ணுறது, ஸோ வாட் இஸ் த கால்குலேஷன். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஐ வில் டிவைட் இன்டு 2 செப்பரேட் ஹாஃப்ஸ். ஸோ அப்போ இப்போ 2 டிவிஷன், மொத்தமாக நம்மளுக்கு என்னென்னா 4. ஸோ 1 2 3 4 அண்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே அதே மாதிரியே இங்கே ஒரு 2 அண்டு இதை நான் மறுபடியும் இப்படி ஒன்று டிவைட் பண்ணுறேன். அப்போ இப்படி டிவைட் பண்ணோன்னா 1 2 3 4 5 6 7 டிவிஷன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா நம்மக்கிட்ட வருதுங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோடதை டிவைட் பண்ண போகிறோம். ஆனால் அந்த டிவைட் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு சில நம்பர்ஸ் இருக்குது. ஏன் இப்படி நான் எக்ஸாக்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணேன், எப்படி நான் இதனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்மளோட இங்கே நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே தெரியும். யூ கேன் see டிவைட் பண்ணோன்னா ஒன்று 512 இல்லை 256 இல்லை 128 64 32 16 இப்படி தான் நீங்கள் டிவைடே பண்ண முடியும். இங்கே ஒரு 100 IP, இங்கே ஒரு 150 IP அப்படின்ற நம்பர்லாம் நீங்கள் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அந்த நம்பர் ஒர்க்ஸ் இன் தீஸ் நம்பர்ஸ் ஒன்லி, விச் இஸ் நீங்கள் either 1 2 4 8 16 32 64 128 அண்ட் 256 அண்ட் ஃபைனலாக 512. ஆனால் நமக்கு 256 தான் இருக்கே. அப்போ இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட டிவிஷன் நம்பர்ஸே இருக்கணும். அப்போ 256 நீங்கள் என்ன பண்ணணும்னா 7 நம்பராக நீங்கள் டிவைட் பண்ணணும். அந்த டேல் நம்பர் டோட்டலாக கூட்டினா 256 வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ முதல்ல 2 ஹாஃப் பெரிய பெரிய ஹாஃபாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் மொத்தமாக 4 ஹாஃபாக டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே 64, இங்கே 64. இல்லைனா நம்ம இங்கே நம்ம இது எழுதியிருக்கேன்னா இந்த லைன்ஸ் கூட நம்மளுக்கு என்னென்னா இருங்க, இதை நான் மறுபடியும் ஒரு தடவை ரீஃப்ரேம் நான் இதை எடுத்துக்கிறேன்.
ஸோ தட் முதல்ல நம்ம எப்படி நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்காக. ஸோ இதுதான் எங்களோட வீநெட்டுன்னு எடுத்துப்போம். இப்போ இது மொத்தமாக என்னது 256 டோட்டலாக. ஸோ டோட்டலாக இங்கே இருக்கிறது 256 இவ்வளோ பெரிய ஏரியா இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு 2 ஹாஃபாக நான் பிரிக்கிறேங்க. அப்போ 2 ஹாஃபாக பிரித்தா என்ன அர்த்தம்? எனக்கு லெஃப்ட் சைடில் 128, ரைட்டு சைடில் 128 அப்படி தான் அர்த்தம். ஸோ லெஃப்ட் 128, ரைட் 128. அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இன்னொரு நான் பிரிக்கிறேன். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 64. அப்போ நம்ம மொத்தமாக இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா முதல்ல 4ஆக நான் டிவைட் பண்ணுறேங்க. அப்போ ஒவ்வொரு டிவிஷன் நம்மளுக்கு என்னென்னா 64, இங்கே 64 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதேமாதிரியே இங்கேயும் 64 அப்படின்னு வருது. அப்புறம் இதுவும் 64 தான், இதுவும் 64 தான். பட் அகெயின் அங்கே நான் 64 வைக்காமல் அதை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், 2 டிவைட் பண்ணுறேன். ஏன்னா மொத்தமாக நம்ம என்னோட ரெக்குயர்மெண்ட் பிரகாரம் எத்தனை டிவைட் பண்ணணும், நீங்கள் 7 டிவிஷனாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிவைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ 7 டிவிஷன்ஸ் எனக்கு வேணும், அதுதான் என்னோட ரெக்குயர்மெண்ட்டு. அப்போ நான் இதை நான் மறுபடியும் பிரிச்சனால இது என்ன ஆகும், எனக்கு 32 அண்ட் இங்கேயும் 32 அண்ட் இங்கேயும் எனக்கு 32. ஸோ அப்போ மொத்தமாக நம்மளுக்கு 32 சொல்லிட்டு நான் இதை டிவைட் பண்ணியிருக்கேன். பட் இங்கேயும் 32 வரும். பட் ஆனால் அங்கே நான் 32 டிவைட் பண்ண போகிறதில்ல. மறுபடியும் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஐம் கோனா டிவைட் திஸ் ஹியர் இன்டூ 16 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நான் 16 and 16 இப்படி நான் என்ன பண்ணுறேன்னா நான் டிவைட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே மொத்தமாக நம்மளுக்கு எத்தனை டிவிஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு 7 டிவிஷன், 1 2 3 4 5 6 7. அண்ட் இங்கே நான் யூஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே என்னது, இந்த நான் இங்கே வச்சுருக்கிற நம்பர்ஸ்குள்ளே தான் நீங்கள் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். 100 200 அப்படின்னு சொல்லிட்டு தான் டிவைட் பண்ணக்கூடாது. உங்கள் இஷ்டத்துக்கு நான் 156ல் 6 ஐபி ஒன்று, ஒரு 20 ஐபி இங்கே அப்படிலாம் வரவே வராது. ஆல்வேஸ் யூ ஷுட் கோ யூஸிங் தீஸ் நம்பர்ஸ் யூ ஹேவ் டு டிவைட். அப்போ நம்ம ஒரு வீநெட்டை நம்ம எப்படி டிவைட் பண்ணுறோம், இதுக்கு பேர் தான் சப் நெட் அப்படின்வாங்க. அப்போ ஒரு நெட்வொர்க்கை நீங்கள் என்ன பண்ணுறதுனா சப்னா என்னென்னா குட்டி, ஒரு ஸ்மால் பார்ட். ஸோ ஒரு சப்நெட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னா ஒரு வீநெட்டை நீங்கள் குட்டி குட்டியாக பிரிக்கிறது தான் சப்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கிறோங்க. இப்போ நம்ம அகெயின் இங்கே நம்மளுக்கு என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்படி டிவைட் பண்ணிட்டீங்க. ஓகே, நம்மளோட கோல் நம்ம என்னென்னா மொத்தமாக எத்தனை சப்நெட் வேணும், 7 சப்நெட் வேணும். ஸோ அப்போ 7 டிவிஷன் தான் 7 சப்நெட் வேணும் என்னோட வீநெட்டுக்குள்ளே. ஸோ மொத்தமாக என்னோட வீநெட்டில் 7 சப்நெட். இப்போ சப்நெட்டில் என்னென்ன நம்பர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, 32 64 அப்படின்ற இந்த நாலேஜ் வந்துருச்சு. அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல் டோட்டல் ஐபிஸ் என்னன்றதை நம்ம எடுப்போம். ஸோ 10.0.0.0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10.0.0.0 255 வரைக்கும் இதுதான் நம்மளோட டோட்டல் ஐபிஸுங்க. கரெக்டாக நம்ம இதை நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் 256னா 255 வரைக்கும் இருக்குது. அப்போ நம்மளுக்கு இதுதான் நம்மளோட டோட்டல் ஐபிஸ்ன்ற நாலேஜ் நமக்கு இருக்குது. அப்போ /64னா என்ன, இந்த 64 என்ன, 32 என்ன, இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறது. அப்போ முதல் சப்நெட்டோட ரேஞ்ச் என்ன, இங்கே நம்ம டயக்ராமில் என்ன கேட்குதுன்னா நீங்கள் உங்களோட டோட்டல் வீநெட்டோட சைஸு /24. இந்த இதில் நீங்கள் ஒரு சப்நெட் ஆட் பண்ணுறீங்க. ஸோ அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் ஒரு குட்டியாக ஒரு சப்நெட்டை பிரிக்கிறீங்க. ஸோ அப்போ இதில் உங்களுக்கு எத்தனை ஐபிஎஸ் வேணும் முதல்ல. அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா முதல் /64 அப்போ /26ன்னு போடுறோங்க. அப்போ நம்ம ஒரு வீநெட்டுக்குள்ளேயே நம்ம திருப்பி குட்டி குட்டியாக உடைக்கிறது தான் ஒரு சப்நெட்டு. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான், இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். அப்போ இதோட நம்பர் என்ன 10.0.0.0 என்ன பண்ணுறேன்னா 26 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஆனால் இங்கே டயக்ராமில் /26னா 64 அட்ரஸஸ், நமக்கு ஆல்ரெடி 26னா என்னன்னு தெரியும். ஏன்னா நோட் பேட்லேயே 26க்கு தான் 64 அப்படின்றத நம்ம எழுதியும் வச்சுருக்கோம். அப்போ /26 அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்னது, ஸோ 10.0.0.0லேருந்து ஸ்டார்ட் ஆகி 10.0.0.63 வரைக்கும். ஸோ அப்போ இதுதான் என்னோட முதல் சப்நெட்டோட நம்பர் அண்ட் இதுதான் என்னோட ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே மாதிரியே அடுத்துங்க இங்கே இருக்கிறத நம்ம பிரிக்கணும். அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 10.0. இங்கே 0. இங்கே நீங்கள் என்னென்னா நீங்கள் ஸ்டார்டிங் நம்பரை வேறு கொடுக்க போகிறீங்க. ஸோ அப்போ இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா யூ ஆர் கோனா கிவ் திஸ் as 64/26 அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அப்படின்னா என்னென்னா ஸ்டார்டிங் நம்பர் 64லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் 64லேருந்து ஸ்டார்ட் ஆகி அடுத்து ஒரு 64 நம்பர்ஸ். ஸோ அப்போ 10.0.0.0/127 வரைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே என்னோடய ஐபிஸை மொத்தமாக 256 ஐபி இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்ட்டாக பிரித்து உடைக்கிறீங்க. அப்படி பார்ட்டாக பிரித்து உடைக்கும் போது இங்கே 64லேருந்து நான் ஸ்டார்ட் ஆனால் ஆல்ரெடி இங்கே 0லேருந்து 26 வரைக்கும் நான் பிரிச்சிட்டேன். 0லேருந்து 63 வரைக்கும் ஒரு சப்நெட்டுக்கு அசைன் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த சப்நெட்டில் 63க்கு அடுத்த நம்பர் என்னது 64, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணு அடுத்து அப் டு 127 வரைக்கும். இது நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த கால்குலேட்டரில் போயிட்டு 10.0.0.0/64/26 இதை கொடுத்து கால்குலேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களோட ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பரை கொடுத்துரும்.
அப்போ என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் 64 வந்து ஸ்டார்ட் ஆகி 127 வரைக்கும் மொத்தமாக 64 ஐபிஸ் இருக்குது. அப்போ இது ஒரு ரேஞ்சு. இப்போ இதுக்கு அடுத்து எனக்கு 32 வேணும். அப்போ 32 வேணும்னா என்னது, நான் 26க்கு பதில், ஸோ ஐ ஹவ் டு கோ நெக்ஸ்ட். நம்மளோட நோட் பேட்லேருந்து எடுத்திங்கனாலே எனக்கு 32 வேணும்னா நான் 27 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரியே எனக்கு இங்கே என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் என்னன்னா 127க்கு அடுத்து 128 10.0.0.0/128லேருந்து ஸ்டார்ட் ஆகி மொத்தம் எத்தனை நம்பர் வேணும், எனக்கு 32 நம்பர்ஸ் வேணும். அப்போ நான் என்ன கொடுக்கணும்னா /27. ஸோ 27ன்னு கொடுத்தனா மொத்தமாக எனக்கு 32 நம்பர்ஸ் வரும். அப்போ அதுக்கு நான் 32 நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம், இதை நான் இங்கே ஃபுல் ஃபார்ம்லேயே வச்சுக்கிறேன், கொஞ்சம் லெஃப்ட்டையும் வச்சுக்கிறேன், ஏன்னா இடம் குட்டியாக இருக்குன்றனால. ஸோ நமக்கு என்னென்னா 10.0.0.128ல் ஸ்டார்ட் ஆகி அப் டு 10.0.0.128 ப்ளஸ் நம்ம அடுத்த நம்பர்ஸ் நமக்கு என்னென்னா இங்கே நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளுக்கு இங்கே 128லேருந்து 27ன்னு போட்டு கால்குலேட்டுன்னு கொடுத்தனா அதுவே எனக்கு ஸ்டார்டிங் நம்பர் 128, எண்டிங் நம்பர் 159 அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. 159 அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல வேணால் நான் இங்கே என்டர் அடிச்சுக்கிறேன். ஸோ தட் இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங் அப்படின்றதுக்காக நம்ம இது ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, மொத்தமாக நம்மளோட டோட்டல் ஐபிஎஸ் நம்ம உடைக்கிறோம். இன்னும் நம்மளுக்கு இன்னும் 4 கல்குலேஷன் இருக்குது. ஸோ 159 அடுத்து 160லேருந்து, அப்போ இங்கே 160லேருந்து 27ன்னு கொடுத்தனா இதுதான் என்னோட ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ்ன்னு வரும். ஸோ விச் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல காப்பி. இதுதான் என்னோட சப்நெட்டோட வேல்யூ. அப்போ ஸ்டார்டிங் நம்பர் என்னவாக இருக்கும், 160லேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் எண்டிங் வேல்யூ என்னென்னா, ஸோ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 32 ஐபி கிடைக்குது. அதில் எனக்கு 191 வரைக்கும் எனக்கு கிடைக்குது. அப்போ இது இன்னொரு ஒரு சப்நெட். அண்ட் ஃபைனலாக அகெயின் 32ன்றனால 191க்கு அடுத்த நம்பர் என்னது, 192. ஸோ அப்போ அங்கேருந்து ஸோ 10.0.0.0 மொத்தமாக எத்தனை ஐபி வரணும், 32 வேணும். அப்போ 32க்கு நம்ம என்ன ஃபார்முலா, /27 போட்டால் 32 கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட ஸ்டார்டிங் நம்பர் 10.0.0.192, பட் அடுத்த நம்பர் என்ன, எண்டிங் நம்பர் என்னன்றதுக்காக நம்ம நீங்கள் அடிஷன் பண்ணுறதுக்கு பதில் நான் சிம்பிளாக என்ன பண்ணிங்கன்னா, கால்குலேட்டரில் நம்ம நோட் பேடு என்னோடய டயக்ராமில் 192/27 இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 192/27 கொடுத்து கால்குலேட்டுன்னு கொடுத்தனா எண்டிங் நம்பர் நம்மளுக்கு காமிக்கும், which is 223 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நான் 223ன்னு கொடுத்துட்றேன். டன்னு. இதான் என்னோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். அண்ட் ஃபைனலாக இங்கே நம்மளுக்கு 16 வேணுங்க. அப்போ /27ன்னு கொடுத்தா 16 வராது, /28ன்னு கொடுத்தா தான் 16 கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதோட அடுத்த நம்பர் என்னது, ஸோ 10.0.0.0/224 நமக்கு என்னென்னா 16க்கு நான் 28 அப்படின்னு நான் கொடுக்கணும். அப்போ நான் இங்கே 28ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 16 ஐபி கிடைக்கும். அப்போ முதல் ஐபின்றது என்னது, இங்கே நம்ம மேலே வச்சுப்போம். ஸோ முதல் ஐபின்றது நான் இதை அப்படியே கொஞ்சம் இப்படி பெருசாக்கிக்கிறேன். ஸோ முதல் ஐபின்றது நம்மளுக்கு என்னென்னா சேம் ஆஸ் யூஷுவல் 10.0.0.224. அங்கேருந்து ஒரு 16 ஐபிஸ் நம்ம ஆட் பண்ணுறோன்னா, ஸோ 10.0.0.0/ இங்கே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டயக்ராம்லேருந்து 224ன்னு கொடுத்துக்கிறேன், இங்கே 28ன்னு நான் கொடுக்குறேன். கால்குலேட்டுன்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு 239 அப்படின்னு வருது. ஸோ 239 தான் எண்டிங் ஐபி. ஃபைனலாக இப்போ நம்ம 255ல் வந்து முடியும் பாருங்கள். ஸோ இப்போ 239 அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 240, ஸோ 10.0.0.0/240 அடுத்த நம்பர் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு இன்னொரு ஒரு 16 வேணும்னு நான் சொல்கிறேன். ஸோ 240/28 நம்ம கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 240/28 அப்படின்னு நம்ம கொடுத்து கால்குலேட்டர் நான் பண்ணேன்னா கடைசியில் 255 தான் என்னோட எண்டிங் நம்பரு. அப்போ அதோட இதான் என்னோட எண்டிங்கு. இதோட ஸ்டார்டிங் வந்து 10.0.0.0.240 அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி 255ல் முடிஞ்சிடும். இங்கே நான் கொடுத்துட்றேன். சூப்பர். அண்ட் நம்மளோட முடிஞ்சிருச்சு. அப்போ மொத்தமாக இங்கே நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நம்ம ஒரு VNet டிசைட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய VNet வேணும், எவ்வளோ பெரிய நெட்வொர்க் வேணும், 256 ஐபி வேணுமா, இல்லை /16ன்னு கொடுப்பாங்க. நான் /24க்கு பதில் /16ன்னு கொடுத்தாங்கன்னா 65,536 ஐபிஸ், 65,000 ஐபி கிடைக்கும். அந்த 65,000 ஐபியை நீங்கள் அகெயின் எத்தனை டிவைட் பண்ணணும், நீங்கள் 8 டிவைட் பண்ணுமா இல்லை 9 டிவைட் பண்ணுமா, ஸோ உங்களோட கஸ்டமைசேஷன் தான். அப்போ அதுக்குமே நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ வி ஆல்சோ ஹேவ் அன் அனதர் சைட் விச் இஸ், நீங்கள் என்ன பண்ணலான்னா சப்நெட் டிவைடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நெட் லிங்க் வரும். இதையும் நான் என்ன பண்ணுறேன்னா கீழே போட்டுடுறேன்.
அப்போ இங்கே ஃபஸ்ட்டு அவங்க என்னென்னா உங்களோட நெட்வொர்க் அட்ரஸ் என்னன்னு கேட்குது. 10.0.0.0/16 இல்லை நம்ம 24 தானே கொடுத்தோம். இப்போ இங்கே 24 கொடுக்கக்கூடாது, இங்கே கொடுக்கணும். இங்கே 24 நான் கொடுக்குறேன். அப்டேட். ஓகே, இங்கே நம்மளுக்கு அப்டேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இங்கே டயக்ராம் போட்டோம் பார்த்தீங்களா, இந்த டயக்ராமோட நம்பர்ஸை நான் இங்கேயும் வர வைக்கலாம். ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், மொத்தமாக 7 டிவிஷன்னு சொன்னோம். அப்போ முதல்ல இங்கே என்ன பண்ணுறேன்னா டிவைடு. இங்கே டிவைடுன்ற பட்டன் நமக்குனாலே இங்கே என்ன பண்ணணும்னா 2ஆக டிவைட் பண்ணிடுது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 26க்கு வரணும். அப்போ இங்கே முதல் டிவைடு. ஸோ அப்போ 10.0.0 26. அப்போ 063லேருந்து 062 அதான் இங்கே பார்க்கலாம். ரேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் என்னது? ஸோ 0 to 63. அடுத்த ரேஞ்ச் ஆஃப் என்னது 127 வரைக்கும். ஸோ இங்கேருந்து 127 வரைக்கும் அடுத்த ரேஞ்சு. அப்போ இங்கேயே நம்ம என்ன நம்பர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ முதல்ல 2 ஹாஃபாக டிவைட் பண்ணணும். அப்புறம் மூணாவதாக இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே மறுபடியும் ஒரு டிவைடு. அண்டு இந்த 62 மறுபடியும் நான் 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கேயும் நான் மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணி இங்கேயும் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட டயக்ராம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமை தான் நான் இங்கே டிவைட்னு ஒரு பட்டன்லேயே கொடுத்துட்டேன். அழகாக அதுவே நம்மளுக்கு டிவைட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இங்கேவே நம்மளுக்கு இருக்கும். இப்போ நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே பார்த்த மாதிரி 0லேருந்து 163 இருக்கா? இருக்குது. அடுத்து 64 to 127 இருக்கா? அடுத்த ரேஞ்ச் இருக்குது. அடுத்து 128 to 159 இருக்கா? இருக்குது. அடுத்து 160 to 191 இருக்கா? இருக்குது. ஸோ இங்கே அதே மாதிரியே. அடுத்து 192 to 223 இருக்கா? இருக்குது. 192 to 223. அடுத்து நான் 16 பிரிச்சேனா, ஸோ அப்போ 224 to 239 இருக்கா? இருக்குது. அண்ட் 240லேருந்து 255 இருக்கா? இருக்குது. அப்போ நான் இந்த மாதிரி பெயின் டயக்ராமில் போட்டு நான் பிரிக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இங்கே டக்குன்னு கிளிக்குன்னு ஒரு 4 கிளிக்லேயே நான் கொண்டு வந்துட்டேன். அப்போ நார்மலாக ரியல் டைமில் இந்த மாதிரி டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் டிவிஷன்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே டிவைட் பண்ணி இங்கே என்ன நடக்குது, இது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியணும்ல ஃபஸ்ட்டு. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் தியரிட்டிக்கலாக பெயின் டயக்ராமில் எப்படி இங்கே இந்த ரேஞ்ச் இருக்குது. ஸோ 0லேருந்து 255. அப்போ இங்கே ஸ்டார்டிங் இந்த இடத்துல 0ல் ஸ்டார்ட் ஆகுது. நீங்களே இங்கே பார்க்கலாம். ஸோ என்னோடய ஸ்டார்டிங் ஐபின்றது இங்கே ஸ்டார்ட் ஆகுது. எண்டிங் ஐபி அதே மாதிரியே 255ல் எண்ட் ஆகுது. அப்போ நடுவில் இருக்கிற ரேஞ்ச் ஆஃப் ஐபிஎஸ் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணோம்னா பிரித்து இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் நீ ஒரு சப்நெட், இந்த ரேஞ்ச் டு இந்த ரேஞ்ச் நீ இன்னொரு சப்நெட், இப்படி ரேஞ்சாக நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வீநெட்டையே நம்ம டிவைட் பண்ணி உங்களுக்கு எத்தனை டிவிஷன் வேணாலும், இங்கே 10 டிவிஷன் 12 டிவிஷன் வேணுமா அதை கூட நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு வீநெட்லேருந்து எப்படி சப்நெட் கால்குலேட் பண்ணுறது. இது நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ். இது அஸ்யூர் தான், ஏடபிள்யூஎஸ் தான், ஜிசிபி தான், ஆன் ப்ரெமிஸ் தான் அப்படின்னு கிடையாது. இது ஒரு பியூர் இது நெட்வொர்க் பேசிக்ஸு. எப்படி நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு ஸ்மால் திங்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நார்மலாக நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபிஸ் கிடைக்குது, ஆனால் அதில் சில ஐபிஸை அஸ்யூர் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, ஸோ அஸ்யூர் ரிசர்வ் RESER ரிசர்வ்டு ஐபி அட்ரஸ். ஸோ இப்போ நீங்கள் ஒரு சப்நெட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10.0.0.0/24 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இது கிடைக்கும்? 256 கிடைக்கும். ஆனால் அவுட் ஆஃப் 256ல் 5 ஐபியை அஸ்யூர் ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. which is ஃபஸ்ட்டு .0 ஃபஸ்ட்டு ஐபி நெட்வொர்க் அட்ரஸை ரிசர்வ் பண்ணிடுவோம். அடுத்து .1 கேட்வேக்காக. அடுத்த 2 ஐபி டு மேப் அஸ்யூர் DNS. ஃபைனல் ஐபி 255ன்றது நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ். அப்போ நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஐபி எடுக்கிறீங்கனாலே முதல் 4 ஐபி கடைசி ஒரு ஐபி which is 128. முதல் 4 ஐபினா அதில் என்ன வரும்? 128, 129, 130, 131 அண்ட் கடைசி ஐபி 159. இந்த மொத்தம் 5 ஐபி என்ன பண்ணிடுவாங்கன்னா அஸ்யூர் ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ நீங்கள் 16 ஐபியில் 5 ஐபி ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா மீதி 11 ஐபி மட்டும்தான் யூசபிள் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூசபிள்னா என்னென்னா இந்த ஐபிஎஸ் மட்டும் தான் உங்கள் விஎம்க்கு நீங்கள் அசைன் பண்ண முடியும். அப்போ ஈவன் தோ யூ ஆர் கிவிங் நம்ம 256ன்னு கொடுத்தாலுமே இல்லை 64ன்னு கொடுத்தாலுமே அதுலேருந்து 5 ஐபி அஸ்யூர் எடுத்துருவோம். அவனோட சப்நெட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்காக அவங்க ரிசர்வ் பண்ணி வச்சிடறாங்க. மீதி இருக்கிற 5 ஐபி 256ல் 5 போச்சுன்னா 251, 64ல் 5 போச்சுன்னா 59. இந்த ஐபிஎஸ் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் உங்கள் வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு அசைன் பண்ண முடியும். அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஷின் தான். ஹவு மெனி ஐபிஸ் ஆர் ரிசர்வ்டு பை த அஸ்யூர் when you are creating a subnet? ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணும்போது எத்தனை ஐபி ரிசர்வ் ஆகும்னா கண்டிப்பாக ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு 4 ஐபி அண்ட் த லாஸ்ட் ஐபி அட்ரஸஸ் they cannot be assigned to your resources. இது அஸ்யூர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா அவங்க பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் தான். ஸோ இப்போ சோஃபார் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு பிட்னா என்ன, ஒரு பைட்னா என்ன,
ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி கம்ப்யூட்டருக்கு அசைன் ஆகும், எப்படி அது புரிஞ்சுக்கும், அண்ட் நம்ம அசைன் பண்ணுறது, இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் நல்லா பெருசாக கூட எழுதி வச்சுக்கிறேன். ஸோ இதுங்க எல்லாருமே ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். நீங்கள் இப்படி அசைன் பண்ணுறது, இந்த விநெட் கிரியேட் பண்ணுறது, நீங்கள் இந்த சப்நெட் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் இன்டர்னலாக உங்கள் கம்ப்யூட்டருக்கு அசைன் பண்ணுறதுக்கான ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ் தான் இது எல்லாமே. பப்ளிக்குன்றது நான் இங்கே சொன்ன மாதிரியே Azure என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு பூல் ஆஃப் பப்ளிக் ஐபிஸை அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து ஒரு ஐபி தான் உங்களுக்கு அசைன் ஆகும். அப்படி ஒரு ஐபி எனக்கு அசைன் ஆனது எனக்கே பர்மனெண்ட்டாக நீ வச்சுக்கோ அப்படின்னா அது சார்ஜபிள் தான். ஸோ ஸ்டாட்டிக் பப்ளிக் ஐபின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவாங்க. பட் இந்த ப்ரைவேட் ஐபிக்கெலாம் எந்த விதமான சார்ஜுமே கிடையாது. அண்ட் எப்படி நம்ம இந்த சப்நெட்டை கால்குலேட் பண்ணுறதுன்றது எல்லாத்தையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த டாபிக் இதோட ஹேண்ட்ஸ் ஆனாக வச்சு ஒரு விநெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஒரு சப்நெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேஸ்டன் ஹோஸ்ட்னா என்ன, ப்ரைவேட் ஐபி எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தடுத்த டாப்பிக்கில் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பட் வித் திஸ் நம்ம இந்த வீடியோவை wrap up பண்ணிக்கலாம், which is இன்ட்ரடக்ஷன் டு நெட்வொர்க்கிங்ன்ற விநெட்டுக்கு தேவை நெட்வொர்க்கிங்கை நம்ம இந்த வீடியோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். ஃபைனலாக நீங்கள் இந்த விநெட் டாப்பிக்கை இன்னும் ஸ்ட்ராங்காக ஹேண்ட்ஸ் ஆனாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்மால் டாஸ்க். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த /22, ஸோ இதுக்கு எத்தனை ஐபிஸ் வரும்னு நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இதை 9 சப்நெட்ஸாக நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் நம்ம டிவைட் பண்ண மாதிரி 9 சப்நெட்ஸாக நீங்கள் டிவைட் பண்ண போகிறீங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸில் ஹை அவைலபிலிட்டிக்காக நம்ம ஒரு ரீஜனில் 3 ஜோனில் நம்ம டேட்டா வச்சுருப்போம். அந்த 3 ஜோன்லேயுமே நம்ம 9 சப்நெட்ஸ் கிட்ட நம்ம க்ரியேட் பண்ணுவோங்க. ஸோ அப்போ 9 சப்நெட்ஸுன்றது அடிக்கடி நீங்கள் ரியல் டைமில் க்ரியேட் பண்ணுற டிவிஷன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் 10.0.0.0/22 எத்தனை ஐபிஸ் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை 9ஆக டிவைட் பண்ணுங்கள். அந்த டிவைட் பண்ணி வர சிஐடிஆர் ரேஞ்சை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நீங்கள் உங்களோட சப்நெட் டிவிஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நீங்களே ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கறதுக்காக. ஸோ டூ திஸ் டாஸ்க் அண்ட் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ வித் திஸ் வில் wrap up our today's வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் till the end. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நெட்வொர்க்கிங் பேசிக்ஸ்ன்ற வீடியோவை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எனி ஃபீட்பேக்ஸ், எனி ரெக்கமெண்டேஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காமல் நான் கொடுத்த இந்த டாஸ்க்குமே கீழே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டூ ரெஃபர் மை Azure கோர்ஸ் சீரீஸ். ஸோ நான் ரெகுலராக அடுத்து விநெட் அண்ட் அட்வான்ஸ் விநெட்டோட டாப்பிக்கும் நான் அடுத்தடுத்து இந்த வீக்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த எண்ட். ஐ வில் கேட்ச் யூ in the next video, which is விநெட்டோட இன்ட்ரடக்ஷன் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் ஆக Azure போர்ட்டலில் நம்ம பார்ப்போம்.